நாங்க 450க்கும் மேற்பட்ட அகஸ்தியரின் பேரில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் படித்து வந்த முடிவு அவருக்கும் தொல்காப்பியத்திற்கும் உட்பட்ட ஒரு தமிழ் இலக்கணத்துக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இருக்கும் வாய்ப்பே இல்லை என்பதை நிறுவினோம். அவர் தமிழில் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நதி அரசியல அகஸ்தியருக்கு என்ன சொல்லப்படுகிறது? தமிழை தமிழ்நாட்டிற்கு தலையில் தூக்கி கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், அதாவது தமிழை கொண்டு வந்தவர். காவேரிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், காக்காயை தட்டி விட்டு. தாமிரபரணியும் அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, டேவிட் ஃப்ராலிங்கிறவரு, அவர் தான் தமிழர்களுக்கு வேளாண்மையை சொல்லி கொடுத்தாராம். வேளாண்மையை அகஸ்தியர் சொல்லி கொடுத்தாராம். வெளிநாட்டுக்கு போற பதையும் அவர் வெளிநாட்டுக்கு போறதா, அவர் இந்தோனேஷியாவுக்கு போனப்ப அவர் வெளிநாட்டுக்கு போறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. தமிழர்களுக்கு அவர் மொழியை கொண்டு வந்திருக்காரு, தமிழர்களுக்கு 2 ஆறை கொண்டு வந்திருக்காரு, வேளாண்மையை சொல்லி கொடுத்திருக்காரு, வெளிநாட்டுக்கு போறது சொல்லி கொடுத்துருக்காருன்னா எங்களை பொறுத்தவரை அகஸ்தியர்னா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, வேற யாரும் கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜன் மட்டும் தான் எங்களுக்கு அகஸ்தியர், வேற யாருமே கிடையாது. நான் பேசினேன், அது இப்ப புத்தகமா வந்துருச்சு. ஆக இந்த முகத்திரையை கிழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு நாளுக்கு பின்னாடி நீ எப்படி அகஸ்தியரை திருப்பி கொண்டு வந்து மேடையில் ஏற்ற? யார் அதுக்கு ஃபண்டிங் பண்றது யாரு? அந்த செலவு யாருடைய செலவு? அகஸ்தியரை பற்றி திருப்பி கோடிக்கணக்கில் செலவழித்து நீங்கள் என்ன அடைய போகிறீர்கள்? தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் இந்த நாட்டினுடைய வேர்களையும் இழிவுபடுத்தியதை தவிர வேற என்ன சாதிக்க போகிறீர்கள்?